பாரு, சரண் ஒண்ணும் உன்னோட உண்மையான அப்பா கிடையாது. உன்னோட அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும்போது உன் அம்மா கூடவே வரதட்சணையா வந்தவதான் நீ. உன் மேல பாவப்பட்டுதான் சரண் உன்னை தன்னோட பொண்ணா ஏத்துக்கிட்டாரு. போதும், அழாத. இத பாரு, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை பெருசா எடுத்துக்காத. உனக்குதான் தெரியும்ல, உன்னோட அப்பாவுக்கு நீயும் உன்னோட தம்பியும் வேற வேற கிடையாது. இங்க பாரு, இங்க பாரு, என்ன பாருங்கல, சொல்றல, அப்பாவுக்கும் எனக்கும் நீயும் உன்னோட தம்பியும் ஒரே மாதிரி தான். இங்க பாரு, உனக்காக இவ்வளவு அழகான ட்ரெஸ் அவர் செலக்ட் பண்ணிருக்காரு. அப்புறம் இங்க பாரு, இந்த கர்ச்சிஃபை அவரே அவர் கையால உனக்காக பண்ணாரு. இங்க பாரு, உங்க அப்பாவுக்கு மேல நிறைய அன்பு இருக்கு. போய் போய், எல்லாமே போய். யாருக்குமே மேல அன்பே இல்லம்மா. ஒருவேளை அவருக்கு மேல அன்பு இருந்துச்சுன்னா இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கவே மாட்டாரு. சக்தி, அப்படிலாம் எதுவும் இல்ல. இது பாரு, உன் அப்பாவுக்கு மேல நிறைய அன்பு இருக்கு. இல்ல பாரு சக்தி, நான் சொல்றத கேளு. என்கிட்டயே வச்சுக்கிட்டல. நீ என் மேல கொஞ்சமா இந்த மெழுக மட்டும்தான் போட்ட. ஆனா நான் உன் மேல ஒரு பெரிய ஆட்டம் பாமே போட்டிருக்கேன். அதுவும் நேரா அவ மனசுலயே. இதோட வலிய வாழ்நாள் முழுக்க இவ மறக்க மாட்டான். பாவம். இத பண்ற அளவுக்கு யாருக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சு? அம்மா, அந்த பொண்ணு இருக்கால்ல சக்தி, உன் கூட ஒரு பெரிய பிரச்சனையை கூட்டிக்கிட்டு வந்திருக்க சரண். இன்னைக்கு தீபாவளி பூஜை இருக்கு. இந்த மாதிரிலாம் இங்க இருக்க கூடாது. சீக்கிரமா இதை சுத்தம் பண்ணுங்க. ஆடடா ஆடடா, நில்லுங்க நில்லுங்க. கால்வாயில இருக்கிற ஒரு சின்ன காயினை தூக்கி நம்ம பர்சுக்குள்ள போட்டா பர்சு மொத்தத்தையும் அது அழுக்காக்கிடும். ஆனா இவ்வளோ சேத்துல முழுசா முங்கின ஒரு பொண்ணு. இல்ல இல்ல இல்ல, இது தப்பு, பெரிய தப்பு ராணி. முன்னோர்களோட பேரையும் அவங்க மரியாதையும் காப்பாத்துறது. இங்க பாருங்கப்பா, இப்ப நம்மளால அப்படி என்ன பண்ண முடியும்? ராஜ மாளிகையில அழுக்கான ரத்தம் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்குன்னா சுவர்கள்லாம் அழுக்காக தானே செய்யும். வாய அடக்கி பேசு. அவ சரண் அண்ணனோட பொண்ணுங்கறத மறந்துட்டு பேசுற. என்னது? இங்க தப்பு பண்ணது சரண் அண்ணாதான். ஒருவேளை செருப்புல அழுக்குப்பட்டா அதை வீட்டுக்கு வெளியில கழட்டி விடணுங்கிறது கூட அவருக்கு தெரியவே இல்லை. ரூப் ரூப் ரூப், எத்தனை பேரை வாய நீ அடைப்ப? இன்னைக்கு ரூப் சொல்றா இதே வார்த்தைய வீர்கட்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் சொல்லும். அவங்க வாயை எப்படி அடைப்ப? ஒரு பெரியவர் சொன்ன பழமொழி கரெக்ட் தான். அது ஒரு மனுஷன் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் பூவோட நறுமணத்தை மறைச்சு வைக்கவும் முடியாது, சாக்கடையோட நாத்தத்தையும்.
நான் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன எக்ஸ்போஸ் பண்றேன்னு வந்துட்டா. என் ஃபேமிலியில எல்லார் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சான். இப்ப நான் அவளுக்கு கொடுத்துருக்கிற காயத்தை யார்கிட்டயும் அவளால சொல்லவும் முடியாது, அவளால தாங்கிக்கவும் முடியாது. ஆர் யூ சீரியஸ் ப்ரோ? உன்கிட்ட யாராவது வச்சுக்க முடியுமா? யூனோ ப்ரோ, சமீர் கிட்ட மோதுறது தான் குழிய தானே பறிச்சுக்கிறதுக்கு சமம். எக்ஸாக்ட்லி. பாரு, இந்த தீபாவளிய அவளுக்கு மறக்க முடியாத தீபாவளியா எப்படி மாத்துறன்னு பாரு. இங்க பாரு, நீ அவங்களோட உண்மையான ரத்தமே கிடையாது. அப்புறம் அவரு உன்னோட உண்மையான அப்பவே இல்ல. இங்க பாரு சரண், உன்னோட உண்மையான அப்பா கிடையாது. உன்னோட அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும்போது உன் அம்மா கூடவே வரதட்சணையா வந்தவ தான் நீ. உன்னோட ரத்தத்துல இந்த எண்ணெயை விட அதிகமான கலப்படம் கலந்திருக்கு. நில்லு, என்கிட்ட வராத. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீயும் நானும் என்னைக்குமே ஒண்ணாக முடியாது. ராஜ குடும்பத்தினரோட ட்ரெஸ்ஸை மட்டும் தான் நான் தயாரிப்பேன். இந்த வேலையை வேற யாரையாவது பண்ண சொல்றேன். உண்மை எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு எனக்கு இன்னைக்குதான் புரிய வந்திருக்கு. இதுக்கு பதிலா பொய்யோட நான் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். ஏன் துர்காமா, ஏன் எதுக்காக அந்த சமீரை சந்திக்க வச்ச? ஒருவேளை நான் அவனை பார்க்காம இருந்தா அவன் என்ன பார்க்காம இருந்திருப்பான். எனக்கும் இந்த உண்மையை பத்தி தெரியாம இருந்திருக்கும். இந்த சமீர் யாருன்றது இப்ப அவளுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். பட்டாசு மாதிரியே எல்லாரையும் பயமுறுத்தலாம்னு நினைச்சேன். நான் அவளுக்கு கொடுத்த அடியில அவளால வெடிக்கவும் முடியல, சத்தமும் போட முடியல. மொத்தத்துல ப்ரோ, இப்பதான் லைட்டரை ஆன் பண்ணிட்டல்ல, ஒன்னு எடுத்துக்கலாமா? இப்ப நம்மள தடுக்க தான் யாருமே இல்லையே. புடி. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அப்புறம் சிகரெட் பிடிக்கிறது என்னோட பழக்கம்லாம் கிடையாது. என்னோட ஆசை, எந்த ஆசை என் அத்தையோட மனசை காயப்படுத்துதோ அது இன்னைக்கு இல்லை என்னைக்கா இருந்தாலும் டஸ்ட்பின்ல தான் போகணும். யாரோட மனசுலயும் எனக்குன்னு இடமே இல்ல. வேற வழி இல்லாம தான் நான் இங்க இருக்கேன். மத்தவங்க மனசுல மட்டும் இல்ல, இந்த வீட்லயும் தான். நான் இந்த உலகத்துல எல்லாரையும் விட எனக்கு பிடிச்சது எங்க அப்பா தான். ஆனா அவரு என்கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய விஷயத்த எப்படி மறைச்சிருப்பாரு? ஒருவேளை எனக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவேன்னு அவர் நினைச்சு கூட பார்க்கலையா? என்னோட நண்பனே குடிக்கலன்னா இதுவும் டஸ்ட்பினுக்கு தான் போகணும். பிரேம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் பண்ணது எல்லாமே நல்லா யோசிச்சு தான் பண்ணேன். என்னோட முடிவுக்கான விளைவு இப்படி இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சக்திய இங்க கூட்டிட்டு வந்து நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவளை நான் ஜெய்ப்பூர்லயே விட்டுட்டு வந்திருக்கணும். இல்லங்கண்ணா, நீங்க உங்களோட முழு குடும்பத்தோடையும் இங்க இருக்க வேண்டியது அவசியம். இல்ல 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 பிரேம், சக்தி விஷயத்துல நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
அப்படின்னா என்னோட அப்பாவும் என்னங்க கூட்டிட்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறாரா? எப்படி இருந்தாலும் இது அழுக்கான எண்ணெய். நீயும் இந்த அமிர்தம் மாதிரியான ராஜ குடும்பத்தோட என்னைக்கும் இணைய முடியாது. அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. நான் இங்க வராம இருந்திருந்தா சக்தியும் இங்க கூட வந்திருக்க மாட்டால. நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். மாமா அப்புறம் அண்ணியோட கண்கள்ல சக்தி மேல இருக்கிற வெறுப்பை எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அவ ரொம்ப அப்பாவி. ஒருவேளை யாராச்சும் அவகிட்ட ஏதாவது தப்பா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவளால சத்தியமா தாங்கிக்கவே முடியாது. டோன்ட் வரிப்பா, என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த மாதிரி சீப்பான ஆளுங்களுக்கெல்லாம் அரண்மனை ஒரு கனவு மாதிரி. யாரும் அவ்வளவு சுலபத்துல அவங்க கனவை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. இந்த காமனர்ஸ் எல்லாம் உன்ன மாதிரி ராயல் சோர்ஸ் இருக்கிறவங்க கிடையாது. இவங்க பேராசை பிடிச்ச சுயநலவாதிங்க. உங்க அப்பாவுக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியும்ல? உங்க அப்பாவை ஒரு சாதாரண பொண்ணு அவங்க வலையில விழ வச்சுட்டாங்க. அதுக்கான விளைவை இன்னும் அனுபவிக்கிற. இவளும் ஒரு காமனரோட பொண்ணு தான். நீயே பாரு, என்ன ஆனாலும் சரி இந்த இடத்த விட்டு அவ போகவே மாட்டா. நீ பார்க்க தான் போற. நீ என்னையா பண்ற? உன்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்க, உன் தகுதி என்னவோ அந்த அளவுக்கு நீ பேசுன்னு. அப்புறம் அந்த சக்தி இந்த அரண்மனையை விட்டு எப்படி அவ போகாம இருக்கான்னு நானும் பாக்குறேன். இன்னைக்கு நான் இங்க இருந்து போயிடுறேன்ப்பா. இனிமே எப்பவும் நீங்க எடுத்த இந்த முடிவை நினைச்சு நீங்க வருத்தப்படவே மாட்டீங்கப்பா. ஒருவேளை நானே இல்லைனா உங்களுக்கு அம்மாவும் அவைக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆக எந்த பிரச்சனையும் இருக்காது. அக்கா, உன்கிட்ட நான் எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன், தனியாலாம் சுத்தாதக்கா. எங்கேயாவது தொலைஞ்சிட்டேன்னா உன்னை தேட நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் தெரியுமா? அதை எடுத்துட்டு வந்து என் கையில கூட. வா வா பிரதாப், வந்து பாரு. அட மோகினி, என்ன பண்ற? என்ன இதெல்லாம்? வணக்கம்க்கா. என்ன இது? உங்களோட படத்துக்கு நீங்களே தீ வைக்கிறீங்க? தீபாவளி கொண்டாடுறேன். என் அவமானத்துக்கான தீபாவளி. சந்தோஷத்துல எல்லாரும் பொட்டாசு எரிச்சு கொளுத்தும் போது நான் படுற வேதனைக்காக நான் என் படத்தை கொளுத்த கூடாதா என்ன? இது உங்க எல்லார் கண்ணுக்கும் போஸ்டரா தெரியுதுல்ல? உங்க எல்லாருக்கும் வேணா அது போஸ்டரா தெரியல, ஆனா எனக்கு அது போஸ்டர் மட்டும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இது என் அடையாளம் மட்டும் கிடையாது. இதுதான் என்னோட கௌரவம். இது என்னோட கனவு. ராணி ஆவங்கிற கனவை எனக்கு கொடுத்ததே நீங்க தான். பாருங்க, புகையா கிளம்பிக்கிட்டு இருக்கிறத நல்லா பாருங்க. எதுக்கு பாத்துக்கிட்டு மட்டும் இருக்கீங்க? நீங்களும் சேர்ந்து இத நல்லா கொளுத்துங்க. இந்தாங்க, புடிங்க மாமா, புடிங்க. என்ன பண்றாத? தூரமா வை ப்ளீஸ். ஏ, இதுக்கும் எனக்கு நீங்க துணையா இருக்க மாட்டீங்களா? நீங்க சொன்னதுனாலதான் எதுக்கும் வேலைக்காகாத, பார்க்கவே சகிக்க முடியாத உங்க மகனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நீங்க என்ன ராணி ஆக்குவீங்கன்னு எனக்கு வாக்கு கொடுத்து இருந்தீங்க. நீங்க சொன்ன அந்த வார்த்தைய நான் மனசார நம்பினேன். சரி, நீங்க இத உங்க கையால பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல? சரி, நானே என்னோட கைகளால என்னோட கௌரவம், கனவு எல்லாத்தோட சேர்த்து நீங்க எனக்கு கொடுத்த வாக்கையும் இந்த நெருப்புல எரிச்சிடுறேன்.
நில்லு. இதை என்கிட்ட கொடு. ஏன் இவ்வளவு கோவம்? என்ன நின்னு பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் தண்ணி கொண்டு வா போ. அக்கா நீங்க ஒரு முறை இத நல்லா பாருங்க. பாருங்க, இதை விட பெரிய பரிசு உங்களுக்கு கிடைச்சிருக்காது. பாருங்க. என்ன இத? அக்கா, இதுதான் சரக்கு ஃபேக்டரியோட பேப்பர்ஸ். அதாவது இதுதான் உங்களை ராஜ அரியாசன வர கொண்டு போக போற ஒரு வலுவான ஏணி. எனக்கு புரியல. இந்த ஃபேக்டரியால எனக்கு எப்படி அரியானை கிடைக்கும் சொல்ற? சரக்கு ஃபேக்டரியால கிடையாது, அது மூலமா கிடைக்க போற லாபத்தால. பணத்துல பவர், மரியாதை ரெண்டுமே கிடைக்கும். பவர் கிடைச்சா அரியாசனத்தை நம்ம ஆட்டி வைக்கலாம். மரியாதை எல்லாத்தையும் திரும்ப உன்கிட்டயே வர வைக்கும். இந்த பேப்பர்ல ராணி சைன் போட்டாதான் இது செல்லுன்னு தெரியுமா? அவங்க இந்த பேப்பர்ல சைன் போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இத மறந்துருங்க. இத இப்படி கொடு. ஏன் அவசரப்படுற? ராஜ் இந்த ப்ரொபோசலுக்கு எப்பவும் ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு இத பத்தி தெரிய வந்தாதானே இதுல சைன் பண்ண மாட்டேன்றத சொல்லுவா. இப்ப புரியுதா? என்ன சொல்றீங்க? அப்புறம் இந்த ஆட்டத்துல நான் முதல்ல உன்னோட பார்ட்னர், ராணியோட புருஷன்றதெல்லாம் ரெண்டாவது தான். எனக்கு என் பொண்டாட்டி கிட்ட இருந்து எப்படி வேலை வாங்கணுங்கிறது என்னை விட யாருக்கு ரொம்ப நல்லா? அக்கா, இந்த பேனர் எரிஞ்சிட்டு போட்டும் விடுங்க. இந்த முறை உங்க போட்டோவை இன்டர்நேஷனல் போட்டோகிராஃபர்ஸ் வச்சு எடுப்போம். என்னோட அக்கா வீர்களோட ராணியாக போறா. சக்தி ரொம்ப புத்திசாலியா இருக்கா. அத படிப்புக்கு பயன்படுத்தினா வாழ்க்கையில நல்லா முன்னேறுவா. அதனால அவளோட நல்லதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அவளை நான் போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்ப போறேன். அவளோட நல்லதுக்காகவா, இல்லனா அரண்மனையை விட்டு அவளை தூரமா அனுப்புறதுக்காகவா? பேசிட்டியா? இப்போ கேளு. உன்னை என் கூட சரிசமமா உட்கார வச்சுட்டேங்கிறதுக்காக எனக்கு சமமா நீ பேசணும்னு அர்த்தம் கிடையாது. நான் சொல்றதுதான் இன்னைக்கு வரைக்கும் அரண்மனையில எல்லாருமே கேட்பாங்க. உன் பொண்ணோட மனசு இன்னும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிறேன்னா, அவளுக்கு அவமானம் ஏற்படக்கூடாதுன்னா, சரண் பண்ணா சக்தி 2 பேரையும் நீ இதுக்கு ஒத்துக்க வைக்கணும். ஆனா ராணி, நான் போர்டிங் ஸ்கூலுக்கு போக தயாரா இருக்கேன். சக்தி, ஆனா உன்னோட அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அம்மா அப்பா இது வரைக்கும் நான் சொன்னதை எதிர்த்ததே கிடையாது. இதையும் எதிர்க்க மாட்டாரு. இல்ல, அவரை நான் ஒத்துக்க வைக்கிறேன். போர்டிங் ஸ்கூலோட பேப்பர்ஸ் என்னோட ரூம்ல இருக்கு, வந்து வாங்கிட்டு போ. ராயல்டி ட்ரஸ்டோட பேப்பர் ராஜ். நல்லா பார்த்து படிச்சதுக்கு அப்புறம் பொறுமையா சைன் பண்ணு. நீங்க படிச்சிட்டீங்கல்ல?
நான் படிச்சிட்டேன், அதுவும் ரொம்ப தெளிவா படிச்சிட்டேன். என் கண்ணை விட உன் கண்ணு மேலதான் எனக்கு அதிகமா நம்பிக்கை இருக்கு. எப்படி பேசுறதுன்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். இதான் நல்ல வாய்ப்பு. சரக்கு ஃபேக்டரியோட பேப்பர்ஸ் இதுல வச்சு ராஜ சைன் பண்ண வச்சிட வேண்டியதுதான். எங்க போடணும்? இங்க சைன் பண்ணு. அவ்வளவுதான், இது லாஸ்ட் சைன் பண்ணிடு. ராணிமா, சிவ பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது கரடி மாதிரி உள்ள புகுந்துட்டா. இந்த சக்தி வந்ததும் ராஜு சரக்கு ஃபேக்டரி ஃபைல்ல சைன் பண்றத நிப்பாட்டிட்டா. இன்னைக்கு நான் என்னோட அப்பாவோட சந்தோஷத்துக்காகவும் இந்த அரண்மனையோட சந்தோஷத்துக்காகவும் நிரந்தரமா இங்க இருந்து போக போறேன்.